வணக்கம் டிபிகே டாக்ஸ். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் செந்தில் நடிக்கிற வெங்கட் அவர்களை பற்றின பல சுவாரஸ்யமான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெங்கட் அவர்களை பற்றின அவங்களோட டீம்மேட்கிட்டே கேட்டாலும் அவங்க சொல்கிற ஒரே விஷயம் டெடிகேஷன்னா அது வெங்கட் அவர்கள் தான். அவரை மாதிரி டெடிகேட்டாக நடிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்ற அளவுக்கு அவங்க டீம்மேட்ஸை புகழ்கிறாங்க. பழனியில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த வெங்கட் அவர்கள் இப்போது சென்னையில் ஒரு சிறந்த சீரியல் நடிகராக மாறியிருக்காருன்னா அவரை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் தன்னோட கல்லூரி படிப்பை பிடெக் ஐடி இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்காரு. காலேஜ் முடித்ததுக்கப்புறம் தனக்கு இந்த ஊரை பற்றி சுத்தமாக தெரியாத ஒரு ஊரான சென்னைக்கு வந்திருக்காரு. ஆரம்பத்தில் சென்னைக்கு வந்த இவர் ஐடி ஜாப் தேடி தான் வந்திருக்காரு. ஆனால் இவருக்கு ஐடி ஜாப் கிடைக்கல. சரி, நம்ம பிபிஓலாச்சும் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பிபிஓ ஜாப் தேடிருக்காரு. அங்கேயுமே இவருக்கு இங்கிலீஷ் சரியாக வரலன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வெங்கட் அவர்களுக்கு அந்த சமயத்திலே திருமணம் ஆயிடுச்சு. இவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு தான் திருமணம் செஞ்சுருக்காங்க. அப்போது அவங்க ஒய்ஃப் தான், நீ நடி, உனக்கு நடிப்பு ரொம்பவும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, காலேஜ் படிக்கும்போதுலேருந்து இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அதுக்கப்புறம் லவ் பண்ணி திருமணம் பண்ணாங்க. அதனால் அவங்க ஒய்ஃபுக்கு வெங்கட்டோட நடிப்பு எல்லாமே நல்லாவே தெரியும். இவர் பல கல்ச்சுரல்ஸ்லையுமே கலந்துக்கிட்டு பல விருதுகளுமே வென்றவர். ஒய்ஃப் என்கரேஜ் பண்ணாலுமே வெங்கட் அவர்களுக்கு நடிப்பு நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விலகி சின்ன சின்ன ஜாப்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒய்ஃப் அவங்க கணவருக்கு தெரியாமையே விஜய் டிவியில் கனா காணும் காலங்கள் ஆடிஷனில் இவரோட பெயரையுமே ஃபோட்டோவுமே கொடுத்துருக்காங்க. அப்போது ஆடிஷன் கூப்பிட்டப்போ தான் வெங்கட் அவர்களுக்குமே ஒய்ஃப் தான் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அப்படி தன்னோட வாழ்க்கையை முதல் முறையாக இவர் ஆரம்பித்தது 2007ஆம் ஆண்டு விஜய் டிவியில் ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள் சீரியல் மூலயமா தான். இதுதான் இவரோட முதல் சீரியல். அங்கேருந்து 20 வருட ஜேர்னி இவருக்கு ஒரு மிகப்பெரிய லைஃபாக மாறியிருக்கு. 2007ஆம் ஆண்டு இவர் கனா காணும் காலங்கள் சீரியலில் நடிச்சிருந்தாலுமே அது ஒரு சின்ன கதாபாத்திரம் தான். அதுக்கப்புறம் சரியான வாய்ப்புகள் கிடைக்கல. சரி, நமக்கு ஆங்கரிங்கும் வரும், சரி நம்ம ஆங்கரிங்க்கு ட்ரை பண்ணுவோன்னு ஆடிஷன்லாம் கலந்துருக்காரு. அப்போது தான் இவருக்கு சன் மியூசிக்கில் ஆங்கராக வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. சன் மியூசிக்கில் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆங்கராக இவர் 1 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுறாரு. மீதி டைம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பார். அப்போது டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவோம், நமக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சா அதில் பயன்படுத்திப்போன்னு இவர் டான்ஸ் ப்ராக்டிஸ், நடிப்பு எல்லாத்தையுமே கற்றுக்க ஆரம்பித்தார். இதுக்கப்புறம் 2012ஆம் ஆண்டு இவருக்கு ஆண் பாவம்ன்ற சன் டிவியில் உருவான சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இந்த சீரியலில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தார் இவர். இருந்தாலுமே 2012ஆம் ஆண்டு இவருக்கு ஜெயா டிவியில் மாயா சீரியல் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இந்த 2 சீரியல்லையுமே இவர் நடிச்சிருந்தாலுமே இவரோட லைஃப்பை மாற்றின சீரியல்னால் அது தெய்வம் தந்த வீடு சீரியல் தான். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் 1000 எபிசோடுகள் ஒளிபரப்பாச்சு இந்த தெய்வம் தந்த வீடியோ சீரியல். இதில் ரவிக்குமார்ன்ற கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிருப்பார். என்னோட கெரியரை சேஞ்ச் பண்ணுச்சுன்னா அது தெய்வம் தந்த வீடு சீரியல் தான் அப்படின்னு பல இடங்கள்லையுமே நம்ம வெங்கட் அவர்களே சொல்லியிருக்காரு. இதே சமயத்தில் புகுந்த மெல்ல திறந்தது கதவுன்ற சீரியலில் சந்தோஷன்ற கதாபாத்திரத்தில் ஜீ தமிழில் 2 ஆண்டுகள் நடித்தார் வெங்கட் அவர்கள். தெய்வம் தந்த வீடு 4 ஆண்டுகள் நடிச்சிருந்தாலுமே இந்த மெல்ல திறந்தது கதவு சீரியல் தான் என்னோட டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற மாதிரி சீரியலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு வெங்கட் அவர்கள். ஏன்னா இந்த சீரியலில் ஒரு கண் தெரியாத மாற்றுத்திறனாளி கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சேலஞ்சான கதாபாத்திரத்தில் நடித்தார் நம்ம வெங்கட் அவர்கள். இதுக்கப்புறம் 2017-2018 நினைக்க தெரிந்த மனமே சீரியலில் ரவி கதாபாத்திரத்தில் நடித்தார் நம்ம வெங்கட் அவர்கள். இதே சமயத்தில் ஜீ தமிழ்லையுமே புகுந்த வீடு சீரியல்லையுமே 2013-2014 நடிச்சிருக்காரு நம்ம வெங்கட் அவர்கள். வெங்கட் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர் பல சீரியல்கள் நடிச்சிருக்காரு. அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இவர் பாண்டியன் ஸ்டோரில் கிட்டத்தட்ட 8 வருடமாக நடிச்சிட்ருக்காரு. 2018 2026 வரைக்கும் 8 ஆண்டுகளாக ஒரு சீரியல் நடிகர்னால் நம்ம வெங்கட் அவர்கள் தான். பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1ல் இவர் ஜீவா கதாபாத்திரத்தில் நடித்தார். பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல் இப்போது செந்தில் கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்காரு. இதே சமயத்தில் இதே கேப்பில் இவர் 3 ஆண்டுகள் ரோஜா சீரியல்லையுமே அஸ்வின் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. 2023-24 தான் இவர் லீட் ஹீரோவாக நடித்தார். விஜய் டிவியில் உருவான கிழக்கு வாசல் சீரியலில் தான் இவர் லீட் ஹீரோவாக நடித்தார். அதுவும் இந்த கிழக்கு வாசல் சீரியலில் டுவல் ரோலில்
சண்முகம், சிவான்னு 2 கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு நம்ம வெங்கட் அவர்கள். வெங்கட் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2017ஆம் ஆண்டு குற்றம் 23 திரைப்படம் மூலயமா இவர் ஒரு சின்ன ரோலில் அறிமுகமாகிறாரு. 2018ஆம் ஆண்டு செயின்ற திரைப்படத்து மூலயமா இவர் நடிக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் ஆரம்பத்தில் இயக்குனர் இவரை பெருசாக கண்டுக்கல. ஆனால் அங்கே வந்த ஆடியன்ஸ்லாம் ஹீரோவை விட இவரை பார்த்து ஆட்டோகிராஃப் ஃபோட்டோலாம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் இவர் பெரிய சீரியல் நடிகர்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணதா ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. இதே போல் 2019ஆம் ஆண்டு இவருக்கு ஒரு வாழ்க்கையிலே மறக்க முடியாத தருணம் நடந்தது. அது என்னன்னா, சேரன் அவர்கள் இவரை நேரில் கூப்பிட்ருக்காரு. நேரில் கூப்பிட்டு உங்களோட டிக்டாக் வீடியோ பார்த்தேன், உங்களை ரொம்பவும் பிடிச்சிருக்கு, என் திரைப்படத்தில் ஒரு சின்ன ரோல் இருக்குன்னு நடிக்கிறீங்களான்னு கேட்டிருக்காரு. சேரன் அவர்கள் இவரோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. அதனால் நீங்கள் என்ன ரோல் சொன்னாலும் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வெங்கட் அவர்கள். இதுக்கப்புறம் நடிக்க வந்தப்போ தான் சில ஆடியன்ஸ்லாம் இவரை பார்த்து இவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அப்போ தான் சேரன் அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இவர் யாருன்னு கேட்டிருக்காரு. இவர் ஒரு பெரிய சீரியல் நடிகர்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரிஞ்சிருக்குது, நம்ம சீரியல் நடிகரை தான் இப்போது நடிக்க வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் அவர் நடித்த எந்த சீரியலுமே பார்க்கல. இவர் பார்த்தது அந்த டிக்டாக் வீடியோ மட்டும்தான். அதுக்கப்புறம் வெங்கட் அவர்கள்ட்டே மன்னிப்பு கேட்டு, சரி உங்களோட கதாபாத்திரத்தை நான் பெருசாக்குறேன், உங்களை எனக்கு டிக்டாக் நடிகராக தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெங்கட் அவர்களுமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, என் லைஃப்பில் ரொம்பவும் மறக்க முடியாத மூமெண்ட்னா இதுதான். ஏன்னா எல்லாருமே என்னை சீரியல் நடிகராக பார்க்கும்போது என்னோடய இன்ஸ்பிரேஷன் ஐடல் என்னை ஒரு டிக்டாக் நடிகராக பார்த்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாகவும் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. நமக்கு டிக்டாக்லேயுமே இப்படி ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் 2024ஆம் ஆண்டு திருமாணிக்கம்ன்ற திரைப்படத்துலேயுமே இவர் ரொம்பவும் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. வெங்கட் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபேமிலி மாதிரி ரொம்பவும் க்ளோஸாக இருக்கிற ஒருத்தர் யாருன்னா அது நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தான். தளபதி விஜய் அவரோட அப்பா தான் வெங்கட் அவர்களோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற ஒரு ஃபேமிலி மாதிரி பழகிட்டு இருக்காரு. வெங்கட் அவர்களுமே எப்போவுமே என்னோடய அப்பா, இன்னொரு அப்பான்னு சொல்லியிருக்காரு. சொல்லப்போனால் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் ஒரு முறை வெங்கட் அவர்களை திரைப்படத்தில் இயக்கலான்ற முடிவில் இருந்தார். ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணத்தால் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே ரொம்பவும் க்ளோஸான ஒரு ஃபேமிலி மாதிரி பழகிட்டு வராங்க எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களும் நம்ம வெங்கட் அவர்களும். இப்போ கூட சமீபத்தில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஆகட்டும், எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், வெங்கட் அவர்களோட ஃபங்க்ஷனில் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் கலந்துப்பார். ஏன்னா வெங்கட் அவர்களோட அப்பா சின்ன வயசுலேயே தவறிட்டார். அந்த ஏக்கம் எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு பல இடங்களில். என்னோடய அப்பா மாதிரி எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களை தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்லையுமே பதிவு பண்ணியிருக்காரு நம்ம வெங்கட் அவர்கள். வெங்கட் அவர்கள் பல சீரியலில் நடிச்சிருந்தாலும் 2013, 2014 புதியம் டிவியில் வெளியான அக்னி பறவை சீரியலில் லீட் ரோலில் சிம்ரன் அவங்க நடிச்சிருந்தாங்க. இதே சீரியலில் இன்னொரு ரோலில் வெங்கட் அவர்கள் நடிச்சிருந்தார். சிம்ரன் அவர்களோட சேர்ந்து நடிக்கிறது என்னோடய வாழ்க்கையில் ரொம்பவும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் சிம்ரன் அவர்களுமே நான் யங் ஆக்டராக இருந்தாலுமே ரொம்பவும் ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, என்னோட நடிப்பையுமே பாராட்டினாங்க. அதுவும் என் வாழ்க்கையில் ரொம்பவும் மறக்க முடியாத மூமெண்ட்னு சொல்லியிருக்காங்க நம்ம வெங்கட் அவர்கள். இதே போல் வெங்கட் அவர்கள் 2021ஆம் ஆண்டு 6th ஆனுவல் விஜய் டெலிவிஷன் அவார்டில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலுக்காக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் வின் பண்ணியிருந்தார். 2023ஆம் ஆண்டு 8th ஆனுவல் விஜய் டெலிவிஷன் அவார்டில் பெஸ்ட் ஹீரோ விருது அதே பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலுக்காக வென்றிருக்காரு. இதுவும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஏன்னா பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டரும் பெஸ்ட் ஹீரோவும் ஒரே சீரியலில் கிடச்சிது. ஆரம்பத்தில் பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டராக இருந்தேன், அதுக்கப்புறம் பெஸ்ட்டு ஹீரோவாக மாறினேன். இதுதான் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையோட படிப்படியான வளர்ச்சின்னு சொல்லியிருக்காரு நம்ம வெங்கட் அவர்கள். இதே போல் 2018ஆம் ஆண்டு ஜோடி நம்பர் 1லேயும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலக்கியிருக்காரு வெங்கட் அவர்கள். வெங்கட் அவர்கள் ரியல் லைஃப்லேயுமே ஒன் ஆஃப் த கிரேட்னே சொல்லலாம். இப்போது ஆக்டராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி பல்துறையிலுமே சாதிச்சிருக்காரு நம்ம வெங்கட் அவர்கள். என் வாழ்க்கையில் எல்லாமே சடனாக கிடைக்கல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கிடச்சிருக்கு, அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வெங்கட் அவர்கள். ஏன்னா என் லைஃப்பில் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் நான் இவ்வளோ அளவுக்கு முன்னேறிக்கிறேன்னா அதுக்கு என்னோடய உழைப்பு காரணம், அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன்னு சொல்லியிருக்காரு வெங்கட் அவர்கள். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் செந்திலா இவரை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிஏ டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பார்த்துருக்க பெல் ஐக்கானையுமே நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் உங்களுக்கு செந்தில் தவிர வேறு யார் ரொம்பவும் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க.